வணக்கம் நண்பர்களே. ஞானப் பயணத்தின் 2வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். முதல் வீடியோவில் தியானம் என்றால் என்ன? அதைச் சுற்றியிருக்கும் மூட நம்பிக்கைகள் என்ன? என்பதை உடைத்து ஒரு தெளிவான அஸ்திவாரத்தை போட்டிருக்கிறோம் அல்லவா? அதைத் தொடர்ந்து நீங்களும் வீட்டில் ஒரு 10 நிமிடம் அமர்ந்து பார்க்க முயற்சி செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆனால் அப்படி அமரும்போது உங்களுக்கு என்ன நடந்தது? அப்பாட! பேரமைதி கிடைத்து விட்டது என்றா நீங்கள் உணர்ந்தீர்கள்? நிச்சயமாக இல்லை. கண்களை மூடிய முதல் 1 நிமிடம் நன்றாக இருந்திருக்கும். 2வது நிமிடம் உங்களுடைய முழங்கால் வலிக்கத் தொடங்கியிருக்கும். முதுகுத்தண்டு வளைந்திருக்கும். ஏன்டா அமர்ந்தோம் என்று உடல் முரண்டு பிடிக்கும். அதைவிட கொடுமையாக, வெளியில் எப்போதோ கேட்ட ஒரு சினிமா பாட்டு உங்கள் காதுகளுக்குள் ஓடியிருக்கலாம். இது நமக்கெல்லாம் செட் ஆகாது என்று உங்கள் மனம் உங்களைப் பார்த்து சிரிக்க ஆரம்பித்திருக்கும். இன்ற இந்த வீடியோவில் நாம் தியானம் செய்வதற்கு நம்முடைய உடலையும், மனதையும் எப்படி ஒரு கருவியாக தயார் செய்ய வேண்டும் என்பதைப் பற்றித்தான் பார்க்கப் போகிறோம். இதில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்றால், முதலில் உடலையும், மனதையும் தயார் செய்து கொள்ள வேண்டும். உடல் சரியான நிலையில் இருந்தால்தான் இந்த தியானத்தை தொடர்ந்து செய்ய முடியும். நீங்கள் சந்தித்த அந்த அத்தனை போராட்டங்களுக்கு பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன? அதை எப்படி மிக எளிமையாக உடைப்பது என்பதைப் பற்றி இன்று பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களுடைய உடலும், மனதும் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் ஒரு மாபெரும் வித்தையை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாகவே முடியும். முதலாக, தியானத்திற்குள் நுழையும்போது நமக்கு வரும் முதல் எதிரி நம்முடைய உடல்தான். சும்மா இருக்கும்போது வலிக்காத கை, கால் எல்லாம் தியானத்தில் அமர்ந்த உடனே வலிக்கத் தொடங்கும். அரிப்பு எடுக்கும். ஏன் இப்படி நடக்கிறது என்று உங்களுக்குள் ஒரு கேள்வி வரலாம். நாம் இத்தனை வருடங்களாக நம் உடலை எப்படி பழக்கி வைத்திருக்கிறோம் என்று யோசித்துப் பாருங்கள். சோபாவில் சாய்ந்து அமர்ந்து படுத்துக்கொண்டே மொபைல் போன் நோண்டுவது, எப்போதுமே உடலை ஒரு நெகிழ்வுத்தன்மை இல்லாமல் வைத்திருப்பது என உடலை நாம் கெடுத்து வைத்திருக்கிறோம். அதனுடைய எதிர்ப்பு தான் இதெல்லாம். இப்போது திடீரென்று முதுகை நேராக வைத்து அமரும்போது, உடலில் இருக்கும் தசைகள் அனைத்தும் ஏன் எங்களை வதைக்குகிறாய் என்று உங்களிடம் சண்டையிடுகின்றன. மக்கள் இங்கேதான் முதல் தவறை செய்கிறார்கள். கால் வலிக்கிறது என்ற உடனே எனக்கு தியானம் வராது என்று எழுந்து ஓடி விடுவீர்கள். ஓடியும் விடுகிறார்கள் நிறைய பேர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் உடல் வலிப்பது தியானத்தின் தோல்வி அல்ல. அது உங்கள் உடல் இத்தனை காலம் தவறான அமைப்பில் இருந்ததை உங்களுக்கு காட்டுகிறது. நீங்கள் அமர்ந்தவுடனே எழுந்து ஓடிவிடும் போல இருக்கிறதல்லவா? அது தியானம் செய்யும் மாயை என்று நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இதுவரை நீங்கள் தவறான அமைப்பில் இருந்ததை சுட்டிக்காட்டுகிறது என்று எடுத்துக் கொள்ளுங்கள். தியானம் செய்யும்போது உங்களுடைய உடல் ஒரு பாறையைப் போல அசையாமல் இருக்க வேண்டும். ஏன் என்ற கேள்வி இங்கே உங்களுக்கு தோன்றலாம். உடல் அசைவு இருந்தால் மூளையில் எண்ணங்களின் அசைவு அதிகமாகும். உடல் அமைதியானால் மட்டுமே மனம் நிச்சயமாக அடங்கும். ஆரம்பத்தில் 5 நிமிடம் கூட என்னாலே செய்ய முடியாது. நேராக அமர முடியாமல் கால்கள் மரத்துப் போய் தவித்து இருக்கிறேன் நான். இந்த உடல் மரத்துப் போவதும், வலிப்பதும் தியானத்தின் ஆரம்ப கட்டத்தில் 100% இயற்கையாகவே அது இருக்கும். வரத்தான் ஆக வேண்டும். வந்துதான் ஆக வேண்டும். அதை நினைத்து பயப்படாதீர்கள். உங்கள் உடலை ஒரு போர்க்களமாக மாற்றாமல், அதை எப்படி ஒரு தியானக் கருவியாக மாற்றுவது என்பதைத்தான்
நாம் அடுத்ததாக பார்க்க போகிறோம். தியானத்தில் அமர்வதற்கு முன்பு நாம் உடலுக்கு என்ன செய்ய வேண்டும்? சிலர் எடுத்த உடனேயே பத்மாசனத்தில் அமர வேண்டும் என்று கால்களை பின்னி பிணைத்துக் கொண்டு அவதிப்படுவார்கள். இது மற்றொரு மூட நம்பிக்கை. தியானத்திற்கு ஆசனம் முக்கியம் அல்ல. உங்கள் முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஏன் முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும்? ஆற்றல் அங்கேதான் சீறி பாயும்போது நேராக இருந்தால் சற்று வேகமாக தியானம் கைகூடும். சற்று வளைந்திருந்தால் அந்த ஆற்றல் மேலே ஏறுவதற்கு சற்று காலம் எடுக்கலாம். அதை நோக்கித்தான் நமது முன்னோர்களும் சொல்லி இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் தரையில் அமரலாம், அல்லது தரையில் அமர முடியாதவர்கள் ஒவ்வொரு தனித்தனி நாற்காலியில் அமர வேண்டியிருக்கலாம். ஆனால் 2 விதிகள் தான் முக்கியம். முதலாவது, உங்கள் முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும். 2வது, நீங்கள் அமரும் நிலை உங்களுக்கு வசதியாக இருக்க வேண்டும். தரையில் அமரும்போது ஒரு சிறிய ஒரு தலகாணி மாதிரியான அல்லது மடித்த போர்வையை உங்கள் இடுப்புக்கு கீழே வைத்துக்கொண்டு அமருங்கள். இது உங்கள் இடுப்பை சற்று உயர்த்தி முதுகுத்தண்டை இயற்கையாகவே நேராக வைக்க உதவும். ஆரம்ப காலத்தில் செய்து கொள்ளுங்கள். தியானத்தில் அமருவதற்கு முன்பு உங்கள் கழுத்தையும் தோள்பட்டையையும் லேசாக சுழற்றி தளர்த்தி கொள்ளுங்கள். ஒரு 2 நிமிடம் உடலை லேசாக நீட்டி மடக்கும் பயிற்சிகளை செய்து வாருங்கள். அதாவது ஸ்ட்ரெச்சிங் பயிற்சிகள். உடல் தளரத் தொடங்கும் போது தியானத்தில் அமர்வது எளிதே ஆகும். நீங்கள் அமர்ந்த பிறகு உங்கள் கைகளை உங்கள் மடியில் வசதியாக வைத்துக் கொள்ளுங்கள். உள்ளங்கைகள் வானத்தை பார்த்தபடி இருக்கட்டும், அல்லது கீழ் நோக்கி இருக்கட்டும். உடல் முழுவதும் தளர வேண்டும், ஆனால் தண்டுவடம் நேராக இருக்க வேண்டும். வில்லில் பூட்டிய அம்பை போல விரைப்பாக இருக்கக்கூடாது. மிகவும் விரைப்பாக சிலர் நான் தியானம் செய்கிறேன் என்று கைகளையும் கால்களையும் இறுக்கி பிடித்து அமர்ந்து கொள்வார்கள். அப்படி இருக்கக்கூடாது. மிகவும் லேசாக இருக்க வேண்டும், ஆனால் நேராக இருக்க வேண்டும். ஒரு நூலில் தொங்கும் பொம்மையைப் போல மென்மையாக இருக்க வேண்டும் அந்த இடத்தில். இந்த நிலைக்கு உங்கள் உடலை கொண்டு வர சில நாட்கள் பயிற்சி தேவைப்படும் நண்பர்களே. அவசரப்படக்கூடாது. இது நம் மனதையும் உடலையும் சரி செய்யும் பயிற்சி. ஆகவே பயிற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக, உடலை ஒருவாறு சமாதானம் செய்து அமர வைத்து விட்டீர்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக, நம் வீட்டு பெரிய ரவுடி கிளம்பு இறங்குகிறான். நம்மளுடைய வீட்டு பெரிய ரவுடி யார்? அது அவர்தான் உங்களுடைய மனம். கண்களை மூடிய உடனே நீங்கள் எதையெல்லாம் மறக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அது அத்தனையும் வரிசையாக வந்து நிற்கும் அந்த இடத்தில். 10 வருடத்திற்கு முன்னால் உங்களை ஒருவர் திட்டியது, நாளைக்கு கட்ட வேண்டிய இஎம்ஐ, சமையலறையில் பால் கொதித்துக் கொண்டிருக்குமோ என்ற பயம், அடுப்பை அணைத்து விட்டோமோ என்ற பயம், இப்படி இல்லாததும் பொல்லாததும் உங்கள் முன்னால் வந்து நடனமாடிக்கொண்டே இருக்கும். அவற்றை கண்கூட பார்ப்பது போலவே திரை போலவே இருக்கும். பலருக்கு தியானத்தில் அமரும் போதுதான் ஏகப்பட்ட நல்ல ஐடியாக்கள் கவிதையாக வரும். இவைகள் எல்லாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. உங்களுடைய அனுபவத்திலே அது நிச்சயமாக வரும். இதையெல்லாம் பார்த்துவிட்டு மக்கள், ஐயோ, தியானம் செய்தால் என் மனம் இன்னும் அதிகமாக அலைவாய்கிறதே என்று புலம்புகிறார்கள், புலம்பிக் கொள்கிறார்கள். உண்மையில் அங்கே என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? உங்கள் மனம் எப்போது அலைபாய்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அந்த நேரத்தில். ஆனால் வெளியுலகில் நீங்கள் பிஸியாக இருக்கும்போது அதை நீங்கள் கவனிப்பதே இல்லை. இப்போது கண்களை மூடி சும்மா அமரும் போதுதான் உங்கள் மனதின் சத்தத்தை உங்களால் கேட்க முடிகிறது. என்னுடைய என்னுடைய மனதின் இந்த சதிவலையை கண்டு ஆரம்பத்தில் நான் பலமுறை தியானத்தை பாதியிலேயே நிறுத்தி இருக்கிறேன். நிச்சயமாகவே. இது எப்படி தெரியுமா? ஒரு இருட்டறையில் ஒரு சிறிய ஜன்னல் வழியாக சூரிய ஒளி வரும்போது
அந்த ஒளியில், காற்றில் இருக்கும் தூசிகள் எல்லாம் நமக்கு தெளிவாக தெரியும். அந்த ஒளி வந்ததால் தான் தூசி உருவானதா? இல்லை தூசி எப்போதுமே அங்கதான் இருக்கிறதா? இது ஒரு விளையாட்டாக நீங்கள் நிறைய இடத்தில் இதை பார்த்திருக்கலாம். ஒளி அதுபோல வந்ததால் தான் அது உங்களுக்கு தெரிந்தது. அந்த ஒளி வரவில்லை என்றால் அந்த தூசிகள் நம் கண்களுக்கு தெரிவதில்லையே. இதுபோலத்தான் தியானம். தியானம் உங்கள் மனதை குழப்பம் செய்வது இல்லை. உங்கள் மனதில் இருக்கும் குழப்பங்களை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இத்தனை குழப்பங்களும், கவலைகளும், ஏக்கங்களும், ஆசைகளும் இருக்கின்றன. இத்தனை பழைய பழக்கங்கள் இருக்கின்றன. இத்தனை பழைய நினைவுகள், பழைய தேவையற்ற எண்ணங்கள் இருக்கின்றன என்று இந்த இடத்தில் தான் நமக்குச் சொல்லுகிறது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக எண்ணங்களை அடக்குவதில் மக்கள் செய்யும் மிகப்பெரிய தவறுகளைப் பற்றி பார்த்துவிட வேண்டும். இங்குதான் மக்கள் ஒரு மிகப்பெரிய போலித்தனமான வலையில் விழுகிறார்கள். பல போலி குருமார்கள் எண்ணங்களை அடக்கு, எண்ணங்களை அழித்துவிடு என்று சொல்வார்கள். இதை நம்பி மக்களும் ஒரு போர் வீரனைப் போல தன் எண்ணங்களோடு சண்டையிடத் தொடங்குவார்கள். நான் எதையும் நினைக்கக் கூடாது, நான் எதையும் நினைக்கக் கூடாது என்று அவர்கள் நினைப்பதை ஒரு எண்ணமாகவே மாறிவிடும். நினைக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது என்பது ஒரு எண்ணமாகவே மாறிவிடுகிறது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு எண்ணத்தை வேண்டாம் என்று ஒதுக்குகிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அது பெருகிக் கொண்டே இருக்கும். மனதில் வலுவடைந்து கொண்டே இருக்கும். உதாரணத்திற்காக நாம் ஒரு விஷயத்தை பார்ப்போம். நான் இப்போது உங்களிடம் ஒரு வெள்ளை நிற குரங்கை மட்டும் நினைக்காதீர்கள் என்று சொல்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனதில் இப்போது என்ன தோன்றுகிறது? ஒரு வெள்ளை நிற குரங்கு வந்து நிற்கும். அங்குதான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. நீங்கள் எதை எதிர்க்கிறீர்களோ அது நிலைத்து நிற்கும். இதுதான் மனதின் இயல்பு. நீங்கள் எது வேண்டாம் என்கிறீர்களோ அதுதான் முதலில் வரும். எனவே எண்ணங்களோடு சண்டை போடக்கூடாது. உங்களுக்கு எது வேண்டாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை பற்றியும் நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் அங்கே தேவைப்படுவதும் இல்லை, ஏற்புடையதும் அல்ல. ஆகவே எண்ணத்தோடு சண்டை போடக்கூடாது. எண்ணங்களை அடக்க முயல்வது என்பது ஒரு அலை வீசும் கடலில் போய் அந்த அலையை அமுக்கி வைக்க முயல்வதைப் போன்றது. நீங்கள் ஒரு அலையை அமுக்கினால் இன்னொரு பக்கத்தில் பெரிய அலை எழும்பும். கடலை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் கரையில் வந்து அமரலாம் அல்லவா? அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். பொறுமையாக கரை தேறுவது நம் கையில் தான் இருக்கிறது. கருவியை அடக்கும் ரகசியத்தை நாம் பார்க்கலாம். கருவி என்றால் என்ன? நம் மனம். அப்படியென்றால் எண்ணங்களை அடக்காமல் அதை எப்படி நாம் வசப்படுத்துவது? அதற்குத்தான் சாட்சி பாவம் என்று சொல்வார்கள். உற்று நோக்குதல், சமாதி என்று சொல்லுவார்கள். நீங்கள் ஒரு சாலையோரம் நின்று கொண்டிருக்கிறீர்கள். சாலையில் எத்தனையோ வாகனங்கள் போகின்றன. பஸ் போகிறது, கார் போகிறது, இன்னும் லாரி எத்தனையோ போகின்றன. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சும்மா நின்று வேடிக்கை பார்க்கிறீர்கள். எந்த வாகனத்தின் பின்னாலும் நீங்கள் ஓடுவதில்லை. எந்த வாகனத்தையும் நீங்கள் நிறுத்துவதில்லை. அதுபோலத்தான் உங்கள் எண்ணங்களும் ஒரு எண்ணம் வருகிறதா? வரட்டும், போகட்டும். அது நல்லது, கெட்டது என்று பிரித்து பார்த்து கொண்டிருத்தீர்கள் இதுவரையிலும். ஆனால் இனி அப்படி பார்க்கக்கூடாது. ஓ, இப்போது எனக்கு ஒரு கோபமான ஒரு எண்ணம் வருகிறது. அதை வேடிக்கை மட்டும் பாருங்கள். அதற்கு எந்த ஒரு பெயரையும் சூட்டி விடாதீர்கள். இன்னும் சொல்லப்போனால் மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஒரு எண்ணம் வந்தவுடன் நமது உடலிலே ஒரு உணர்வை ஏற்படுத்திக் கொள்வார்கள். கைகளிலோ, கால்களிலோ இந்த எண்ணம் வந்தவுடன் இந்த இடத்தில் உணர்ச்சி தெரிகிறது என்று சொல்வார்கள். அப்படி நிறைய நண்பர்களும் இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் ஒரு மனதின் மாயை தான். அவைகளெல்லாம் நீங்கள் விட்டுவிட வேண்டும். எண்ணம் வருகிறது என்றால் எண்ணத்தின் பின் ஓடாமல் நாம் கவனமாக இருக்க வேண்டும். விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதை தனியாக நின்று வேடிக்கை பார்க்கும்போது
அந்த எண்ணத்திற்கு நீங்கள் கொடுக்கும் சக்தி அந்த பவர் கட் மாதிரி ஆகிறது. இந்த நான் எண்ணங்களை ஒரு வேடிக்கை மனிதனைப் போல பார்க்க கற்றுக்கொண்ட போதுதான் அவை தானாகவே அடங்கிப் போயின. நான் எனக்கு தியானத்தை சொல்லிக் கொடுத்தவர்களும், ஆசிரியர்களும், நான் பயின்ற புத்தகங்களும் இதைத்தான் உரைத்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் எனது அனுபவத்தால் செய்த பிறகு, பயிற்சி சரியாகச் செய்த பிறகுதான் இவைகள் எனக்கு வந்தன. ஆகவே எண்ணங்களை நாம் வேடிக்கை போல பார்க்க வேண்டும். நான் பார்த்ததால் எனக்கு கிடைத்தன. நீங்கள் பார்க்க பார்க்க நீங்களும் கற்றுக்கொள்வீர்கள். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். அதாவது எண்ணங்களில் ஒரு மாயையிலிருந்து விடுபட்டு மனம் தெளிவாக ஆரம்பிக்கும். அந்த எண்ணங்கள் என்பவை உங்கள் அமைதியின்றி உங்கள் வீட்டுக்குள் நுழையும் விருந்தினர் போன்றவர்கள். அந்த எண்ணம் அப்படிப்பட்டது. அவர்களுக்கு அதாவது எண்ணத்திற்கு நீங்கள் தேநீர் கொடுத்து உபசரித்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அங்கேயே தங்கிவிடுவார்கள் அல்லவா? அவர்களிடம் சண்டை போட்டாலும் அவர்கள் போக மாட்டார்கள். மீண்டும் மீண்டும் சண்டை வரும் அல்லவா? அதுபோலத்தான் எண்ணம். ஆனால் நீங்கள் அவர்களை கண்டுகொள்ளாமல் உங்கள் வேலையை பார்த்தால் என்ன செய்யும்? அதேபோல எண்ணத்தை செய்தால் என்ன செய்யும்? அவர்கள் சலிப்படைந்து தானாகவே வெளியேறி விடுவார்கள். அந்த எண்ணமும் அதேபோல சலிப்படைந்து வெளியே செல்ல ஆரம்பித்து. இதுதான் மனதை அடக்கும் மாபெரும் ரகசியமே. இப்போது சொன்னதை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆகவே அந்த பயிற்சியை மட்டும் செய்யுங்கள். இந்த மனமே சலிப்படைய வேண்டும். இது எண்ணம் நாம் எத்தனை முறை சென்றாலும் அங்கே ஒன்றும் நடக்கவில்லை என்று மனம் சலிப்படைந்து அந்த எண்ணம் இனி வரவே வராது என்ற அளவிற்கு அந்த எண்ணம் இனி வந்தாலும் அது கண்களுக்கு தெரியாத அளவில் சிறியதாகிவிடும், செயலிழந்து விடும். அது அந்த எண்ணமே இறந்துவிடும் என்பதை போல நீங்கள் உணரும் நிலை வரும் நிச்சயமாக. அதுதான் மனதை அடக்கும் மாபெரும் ரகசியமே என்று கூறுகிறோம். அடுத்ததாக தியானத்திற்கு பின்னால் இருக்கும் இந்த உயிரை பற்றி பார்க்கலாம். உயிரியல் உண்மை பற்றி பார்க்கலாம். நம் உடலையும் மனதையும் தயார் செய்வதில் நம்முடைய நரம்பு மண்டலத்திற்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. நமது உடலில் 2 முக்கியமான அமைப்புகள் இருக்கின்றன. ஒன்று போராடு அல்லது ஓடிவிடு என்ற நிலை. இன்னொன்று ஓய்வெடு மற்றும் செரிமானம் செய்யும் நிலை. நாம் அன்றாட வாழ்க்கையில் பதற்றத்தோடும் பயத்தோடும் இருக்கும்போது நமது உடல் அந்த போராடு நிலையிலேயே இருக்கிறது. அதனால்தான் தியானத்தில் அமர்ந்த உடனே உடல் விரைப்பாக மாறுகிறது. நாம் செய்ய வேண்டியது நமது உடலை ஓய்வெடுக்கும் நிலைக்கு கொண்டு வருவதுதான். இதற்கு நீங்கள் அமர்ந்தவுடன் ஒரு 3 முறை ஆழமாக மூச்சை இழுத்து மிக மெதுவாக வாயின் வழியாக மூச்சை வெளியே விடுங்கள். இப்படி செய்யும்போது உங்கள் மூளைக்கு இங்கே எந்த ஆபத்தும் இல்லை, நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற செய்தி செல்கிறது. உடனே உங்கள் நரம்பு மண்டலம் அமைதியாகி தசைகள் தளரத் தொடங்குகின்றன. இதுபோலத்தான் துவங்கும். அது பயிற்சி செய்ய செய்ய உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு அறிவியல் பூர்வமான முறை இதுதான். தியானம் என்பது ஏதோ ஒரு மாய மந்திரம் இல்லை. அது உங்கள் உடலுடைய உயிரியல் இயக்கத்தை சீரமைக்கும் ஒரு என்ஜின் என்பதை எப்போதுமே நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை நடைமுறையை பற்றி பார்க்கலாம். தியான கருவியை தயார் செய்வது என்பது அந்த 10 நிமிடத்தில் மட்டும் நடப்பது அல்ல. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் சில ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். உதாரணத்திற்கு, நீங்கள் இரவு தூங்குவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பே உங்களுடைய மொபைல் போனை தூக்கி ஓரமாக வைத்துவிட வேண்டும். ஏன் தெரியுமா? போனில் நீங்கள் பார்க்கும் அந்த பரபரப்பான செய்திகளும் வீடியோக்களும் உங்களுடைய ஆழ்மனதில் போய் அமர்ந்து கொள்ளும். பிறகு நீங்கள் காலையில் தியானத்தில் அமரும்போது அந்த பதிவுகள் அது நீங்கள் கண் விழிக்கும் வரை வராது. இந்த தியானத்தில் அமரும் போது எண்ணங்கள் ஆக வெளிவரும்.
அதேபோல நீங்கள் சாப்பிடும் உணவு கூட உங்களுடைய தியானத்தை பாதிக்கும். அதிக காரமான, மசாலாக்கள் நிறைந்த உணவுகளை உண்ணும்போது, உடல் அந்த உடல் வந்து பதற்றமடையும். மனம் அமைதியற்று இருக்கும். நிச்சயமாகவே இது தியானம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நன்றாகவே தெரியும். எளிமையான, சாத்மீகமான உணவுகளை உங்கள் உடலை லேசாக வைத்திருக்கும் அவைகள்தான். இந்த உடல் லேசானால் தியானம் இன்னும் ஆழமாகும். நிச்சயமாகவே உணவு கட்டுப்பாடு இருந்தால், நீங்கள் எளிதில் தியான நிலைக்கு செல்வதற்குண்டான ம் நு வாய்ப்புகள் அதிகமாகவே நமக்கு கண் முன்னாடி தெரியும். என்னுடைய உணவு முறையிலும் அ ஃபோன் பயன்படுத்தும் நேரத்திலும் நான் செய்த சிறு மாற்றங்கள் என்னுடைய தியானத்தின் தரத்தை இருமடங்காக உயர்த்தியது. அதத்தான் மேலே கூறினேன். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதன் பிரதிபலிப்பு தான் உங்களுடைய தியானம். ஒரு அழுக்கான பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை ஊற்ற முடியாது அல்லவா? முதலில் பாத்திரத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அதுபோல உங்கள் அன்றாட வாழ்க்கையில் அந்த சீரமைப்பதன் மூலமே தியானத்திற்கான கருவியை நீங்கள் செதுக்க முடியும். உடல் சுத்தமாக இருந்தால் அதில் எண்ணங்கள் தெளிவாகும். அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கி வெளியேறும். இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இப்போது இன்று நாம் மிக முக்கியமான ஒரு பகுதியை பார்த்திருக்கிறோம். தியானத்திற்குள் நுழையும்போது உடலும், மனமும் முரண்டு பிடிப்பது தோல்வி அல்ல என்பதை உங்களுடைய மனதில் நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். அது ஒரு இயல்பான ஆரம்ப கட்டம் என்பதை புரிந்து கொண்டீர்கள். சண்டையிடாமல் வேடிக்கை பார்ப்பதன் மூலம் எப்படி அவற்றை நாம் வசப்படுத்துவது என்றும் நாம் தெரிந்து கொண்டோம். இந்த வாரத்திற்கான உங்களுடைய பயிற்சி, நீங்கள் தியானத்தில் அமரும்போது உடல் வலிக்கிறதா அல்லது எண்ணங்கள் ஓடுகிறதா எதையும் பார்க்காமல், சரி வரட்டும் பார்க்கலாம் என்று ஒரு சாட்சியாக இருந்து பாருங்கள். நீங்கள் சாட்சியாகவே மாறிவிடுங்கள். முன்னேற்றம் என்பது மெதுவாகத்தான் நடக்கும். அவசரப்படாதீர்கள். அடுத்த வீடியோவில் மிக முக்கியமான கட்டமான சுவாசத்தின் ரகசியத்தை பற்றியும், அலையும் மனதை ஒரே இடத்தில் கட்டிப்போடும் அந்த விசித்திரமான ஆற்றல் நம் மூச்சுக்காற்றில் எப்படி ஒளிந்திருக்கிறது என்பதை அடுத்த பதிவில் விரிவாக பார்ப்போம். விழிப்போடு இருங்கள். உங்கள் உடலையும் மனதையும் நேசியுங்கள்.